காத்திருக்கும் சுகம். த லிட்டில் பிரின்ஸ் பை அந்துவான் த செயின்ட்-எக்ஸுபெரி என்பது ஒரு கற்பனை கதை. அரிதான அழகான கற்பனை. வெளி உலகத்திலிருந்து நம் பூமிக்கு வந்து சேரும் ஒரு குட்டி இளவரசனின் கதை. அந்த கதையில் வரும் இளவரசன் ஒரு நரியை சந்திக்கிறான். நட்பு மலர்கிறது. ஒரு நாளே நிகழ்ந்த சந்திப்பிற்கு பின் அடுத்த நாள் சிறுவன் வந்ததும் நரி அவனிடம் உரிமையாய், நீ நேற்று வந்த நேரத்திற்கே வந்திருந்தால் ரொம்ப நன்றாக இருந்திருக்கும் என்று சொல்கிறது. ஏன் அதே நேரத்திற்கு வர வேண்டும் என்று கேட்கும் இளவரசனுக்கு நரி சொல்லும் விளக்கம் அழகானது. உதாரணத்திற்கு, நீ 4 மணிக்கு வருவாய் என்று உறுதியாக எனக்கு தெரிந்தால் நான் 3 மணிக்கே மகிழ்வில் துள்ளி குதிக்க ஆரம்பித்து விடுவேன். நீ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்திற்கு வந்தால் என் மனம் தயாராக மகிழ்வாக இருக்க முடியாதே என்று நரி சொல்கிறது. நிகழ்ச்சிக்கு முன் மகிழ்ச்சி. நடக்கப் போகும் நல்லதொரு நிகழ்வுக்காக அல்லது மனதுக்கு பிடித்த ஒருவரை சந்திப்பதற்காக காத்திருக்கும் நேரம் மிக ஆனந்தமானது. இதை எல்லாரும் வாழ்வில் உணர்ந்திருப்போம். காத்திருக்கும் ஆனந்தத்தை தருவது திருவருகை காலம். திருவருகை காலத்தின் 3ஆம் ஞாயிறு இது. இந்த ஞாயிறை கௌடெட்டே சண்டே, அதாவது மகிழும் ஞாயிறு என்று கொண்டாடுகிறோம். கிறிஸ்து பிறப்புக்கு இன்னும் 10 நாட்கள் இருக்கும் போதே மகிழ்வை பற்றி அழுத்தமாக கூறுகின்றன இன்றைய முதலிரு வாசகங்கள். இறைவாக்கினர் செப்பனியா அதிகாரம் 3 இறைவசனங்கள் 14-18 ஆமுடிய. மகளே சீயோன், மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி, இஸ்ரவேலே ஆரவாரம் செய். மகளே எருசலேம், உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து அக்களி. ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார், உன் பகைவர்களை அப்புறப்படுத்தினார். இஸ்ரவேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். நீ இனி எந்த தீங்கிற்கும் அஞ்சமாட்டாய். அந்நாளில் எருசலேமை நோக்கி இவ்வாறு கூறப்படும், சீயோனே, அஞ்ச வேண்டாம், உன் கைகள் சோர்வடைய வேண்டாம். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார். தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார். உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடிப்பாடுவார். அது திருவிழா காலம் போல் இருக்கும். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 4 இறைவசனங்கள் 4-7 முடிய. சகோதரர் சகோதரிகளே, ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள். மீண்டும் கூறுகிறேன், மகிழுங்கள். கனிந்த உங்கள் உள்ளம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்கட்டும். ஆண்டவர் அண்மையில் உள்ளார். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல், மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனத்தையும் பாதுகாக்கும். சென்ற வாரம் நாம் சிந்தித்த நற்செய்தியின் ஒரு தொடர்ச்சியை இந்த வாரம் சிந்திக்கிறோம். இறைவன் வருகிறார், சந்திக்க தயாராகுங்கள் என்ற துணியில் திருமுழுக்கு யோவானின் குரல் பாலைவனத்தில் ஒலித்ததாக போன வாரம் நற்செய்தியில் வாசித்தோம். இறைவனை சந்திக்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று யோவானை சுற்றியிருந்த மக்கள் கேட்ட கேள்விகளையும் அதற்கு திருமுழுக்கு யோவான் தந்த பதில்களையும் இன்று சிந்திக்க வந்துள்ளோம். இறைவனை நாம் சந்திக்கிறோம். வாழ்வின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் சந்திக்கிறோம். இந்த சந்திப்புகளின் உச்சமாக நம் வாழ்வின் முடிவில் அவரை கட்டாயம் சந்திப்போம். அந்த சந்திப்பு எப்படி இருக்கும்? பிலிப் நேரி என்ற புனிதரின் வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்ச்சி இக்கேள்விக்கு விடை தருகிறது. புனித பிலிப் நேரி 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். இவர் இறந்து 20 ஆண்டுகளில் அருளாளராகவும் இன்னும் 7 ஆண்டுகள் சென்று புனிதராகவும் உயர்த்தப்பட்டவர். மகிழ்வு, சிரிப்பு, நகைச்சுவை இவற்றிற்கு பாதுகாவலர் என்று இவர் போற்றப்படுகிறார். இவர் வாழ்வில் நடந்ததாக சொல்லப்படும் ஒரு சம்பவம் இவரது நகைச்சுவைக்கு ஓர் எடுத்துக்காட்டு. இறைவனை நாம் எவ்விதம் சந்திப்பது என்ற கேள்விக்கும் இது ஒரு நல்ல பதில். புனித பிலிப் நேரி ஒரு நாள் நண்பர்களுடன் பொழுதுபோக்காக சீட்டு விளையாடி கொண்டிருந்தார்.
அப்போது சாவை பற்றிய பேச்சு அங்கு எழுந்தது. நண்பர்களில் ஒருவர் பிலிப்பிடம், "பிலிப், இதோ அடுத்த நிமிடமே நீ இறக்கப் போகிறாய் என்று தெரிந்தால் என்ன செய்வாய்?" என்று கேட்டார். ஒரு நிமிட அமைதிக்கு பின் பிலிப் அவரிடம், "தொடர்ந்து சீட்டு விளையாடி கொண்டிருப்பேன்" என்றாராம். மரணத்தை பயங்கரமான ஒரு மாற்றமாக முடிவாக பார்ப்பவர்கள் அதை கண்டு பயப்படலாம். காரணம், அவர்களது வாழ்வுக்கும் சாவுக்கும் ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருக்கலாம். இந்த முரண்பாடுகளை எல்லாம் சரி செய்துவிட்டு மரணத்தை சந்திக்க அவர்களுக்கு அதிக நேரம் தேவைப்படுகிறது. ஆனால் வாழ்வு முழுவதையும் நல்ல விதமாக வாழ்பவர்களுக்கு சாவு எந்த வகையிலும் பயத்தை உண்டாக்காது என்பதற்கு புனித பிலிப் நேரி ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. சாவின் வழியாக தன்னை சந்திக்கப் போவது அல்லது தான் சென்று சரணடையப் போவது இறைவனே என்று தெரிந்த பிறகு ஏன் பயம், பரபரப்பு எல்லாம் தேவையில்லையே. பிலிப் நேரியை பொறுத்தவரை நான் இப்படியும் கற்பனை செய்து பார்க்கிறேன். அந்த நண்பர் சொன்னது போலவே சீட்டு விளையாடி கொண்டிருக்கும் போது அவருக்கு மரணம் நேரிட்டால் மறுவாழ்வில் அந்த இறைவனோடு தன் விளையாட்டை தொடர்ந்திருப்பார் பிலிப். இந்த நிலை எல்லாருக்கும் கிடைக்கும் ஒரு பாக்கியம் அல்ல. புனித பிலிப் நேரியை போல் எவ்வித பயமும் இன்றி இறைவனை சந்திக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? இதையொத்த கேள்வியைத்தான் மக்கள் திருமுழுக்கு யோவானிடம் எழுப்புகிறார்கள். அவர்கள் கேள்விகளுக்கு சாக்கு துணி அணிந்து சாம்பல் பூசி சாட்டைகளால் உங்களையே அடித்துக்கொண்டு கடும் தவம் செய்யுங்கள் என்ற பதிலை யோவானிடமிருந்து எதிர்பார்த்தனர் மக்கள். ஏனெனில் யோவானே அத்தகைய கடும் தவங்களை செய்து வருகிறவர். ஆனால் யோவான் கூறிய பதில் மிக எளியது. இதோ இன்றைய நற்செய்தியில் ஒலிக்கும் கேள்விகளும் பதில்களும். லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 3 இறைவசனங்கள் 10-18 முடிய. அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் போதித்துக் கொண்டிருந்த போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கூட்டத்தினர் அவரிடம் கேட்டனர். அதற்கு அவர் மறுமொழியாக, 2 அங்கிகளை உடையவர் இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளட்டும், உணவை உடையவரும் அவ்வாறே செய்யட்டும் என்றார். வரி தண்டுவோரும் திருமுழுக்கு பெற வந்து, போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவரிடம் கேட்டனர். அவர், உங்களுக்கு குறிக்கப்பட்ட தொகைக்கு அதிகமாக எதையும் தண்டாதீர்கள் என்றார். படைவீரரும் அவரை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டனர். அவர், நீங்கள் எவரையும் அச்சுறுத்தி பணம் பறிக்காதீர்கள், யார் மீதும் பொய் குற்றம் சுமத்தாதீர்கள், உங்கள் ஊதியமே போதும் என்றிருங்கள் என்றார். யோவானின் பதில்கள் இன்று நமக்கும் நம்மை சுற்றி சமுதாயத்தின் பல நிலைகளில் இருப்பவருக்கும் சொல்லப்பட்டது போல் ஒலிக்கிறது. கிறிஸ்மஸ் விழா கூட்டங்களால் நிறைந்திருக்கும் நமது பேரங்காடிகளுக்கு திருமுழுக்கு யோவான் இன்று வந்தால் என்ன சொல்வார், எவ்வகை கேள்விகள் எழுப்புவார் என்று சென்ற வாரம் சிந்தித்தோம். இன்று மீண்டும் அதே கேள்வியை எழுப்புகிறோம். இன்று நம் நடுவே திருமுழுக்கு யோவான் வருகிறார் என்று எண்ணி பார்ப்போம். இறைமகனை சந்திக்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவரிடம் நாம் கேள்வி எழுப்பினால் அவர் அன்று சொன்னதையே மீண்டும் நமக்கு சொல்வார். உடை, உணவு உடையவர்கள் இல்லாதாரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், எவரையும் அச்சுறுத்தி பணம் பறிக்காதீர்கள், யார் மீதும் பொய்க்குற்றம் சுமத்தாதீர்கள், உங்கள் ஊதியமே போதும் என்றிருங்கள் என்று எளிமையான வழிகளையே அவர் மீண்டும் சொல்வார். வாழ்வின் அடிப்படை உண்மைகள் மிக மிக எளிமையானவை. அவற்றை தேடி எங்கும் செல்ல வேண்டாம். அவை நம்மை தேடி வருகின்றன. அவை நம்மை சுற்றியே எப்போதும் உள்ளன. நாம் தான் அவற்றை காணத் தவறுகிறோம். இந்த அற்புத பாடத்தை சொல்லும் விழாதானே கிறிஸ்மஸ். கடவுளை தேடி காடு, மலை, பாலை நிலம் என்று இஸ்ரேல் மக்கள் அலைந்தபோது அவர் ஒரு பச்சிளம் குழந்தையாய் மக்கள் மடியில் வந்து அமர விரும்பினார். கடவுளை இவ்வளவு எளிமையாய் காண முடியும், அடைய முடியும் என்று சற்றும் கற்பனை செய்து பார்க்க முடியாத அம்மக்கள் இக்குழந்தை கடவுளாக இருக்க முடியாது என்று தீர்மானித்து மீண்டும் கடினமான வழிகளில் கடவுளை தேடிக்கொண்டிருந்தனர். நம் கதை என்ன? நாம் எவ்வகையான கடவுளை எந்தெந்த இடங்களில் தேடுகிறோம்? எளிய வடிவில் நம் மத்தியில் வாழும் இறைவனை சந்திக்க நாம் என்னென்ன முயற்சிகள் எடுத்து வருகிறோம்? கிறிஸ்மஸ் விழாவுக்கு முன்னர் நாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல ஆன்ம ஆய்வு இது.
இந்த ஆய்வில் நாம் காணும் எளிய பதில்கள் நம்மை வியப்படைய செய்யும். சுற்றி வளைக்காமல் சொல்லப்படும் நேரடியான, எளிதான, தெளிவான பதில்கள் பல நேரங்களில் நம் நெற்றியில் வந்து அறையும் அடி போல் இருக்கும். இத்தகைய எளிய பதில்கள் நம்மை புரிகலங்கச் செய்யும். ராபர்ட் ஃபுல்கம் என்பவர் எழுதிய ஒரு நூலின் ஆரம்பம் நமது இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறது. நான் தெரிந்து கொள்ள வேண்டிய அனைத்தையும் கிண்டர்கார்டனில், அதாவது மழலைகள் பள்ளியில் பயின்றேன். All I really need to know I learned in kindergarten என்ற நூலில் அவர் சொல்லியுள்ள கருத்துக்கள் இவை. வாழ்வில் நான் எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், அவற்றை எப்படி செய்ய வேண்டும் என்று அனைத்தையும் நான் மழலையர் பள்ளியில் பயின்றேன். உண்மையான அறிவு தெளிவு பல்கலைக்கழகம் என்ற உயரமான மலை மீது கிடைப்பது அல்ல, பாலர் பள்ளி என்ற மணல் மேட்டில் கிடைப்பது. நான் பாலர் பள்ளியில் கற்றுக்கொண்டவை இவைகளே. அனைத்தையும் பகிர்ந்து கொடு, ஏமாற்றாமல் விளையாடு, யாரையும் அடிக்காதே, எடுத்த பொருட்களை அதனதன் இடத்தில் மீண்டும் வைத்துவிடு, நீ அழுக்காக்கிய இடத்தை நீயே சுத்தம் செய், உனக்கு உரிமை இல்லாத பொருளை எடுக்காதே, யாரையாவது காயப்படுத்தினால் மன்னிப்பு கேள், சாப்பிடுவதற்கு முன் கைகளை கழுவு, படிப்பு, பாட்டு, விளையாட்டு, ஓவியம் வரைதல் என்று பலவற்றையும் கலந்து வாழ கற்றுக்கொள். வெளியில் செல்லும் போது அக்கம் பக்கம் பார்த்து கவனமாய் போ. சாலையை கடக்கும் போது கைகளை கோர்த்து சேர்ந்து நட. இந்த பாலர் பள்ளி பாடங்களை மறக்காமல் நாம் இன்று வரை வாழ்ந்திருந்தால் நம் வாழ்வு ஆனந்தமாக இருந்திருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. நமது சமுதாயம், நமது அரசுகள், தொழில் நிறுவனங்கள் எல்லாமே இந்த அடிப்படை அரிச்சுவடி பாடங்களை கடைபிடித்திருந்தால் இவ்வுலகம் இத்தனை பிரச்சனைகளை சந்தித்திருக்காது என்பது நிச்சயம். பகிர்ந்து கொடுப்பது, ஏமாற்றாமல் விளையாடுவது, அழுக்காக்கியதை சுத்தமாக்குவது, தனக்கு உரிமை இல்லாததை எடுக்காமல் இருப்பது, செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்பது, வாழ்வு பாதையில் கைகோர்த்து நடப்பது, இவை அனைத்தும் பாலர் பள்ளி பாடங்கள். ஆனால் இன்றைய சமுதாயத்தை பயமுறுத்தும் பாடங்கள். இந்த பயத்தை விலக்கி எளிய இப்பாடங்களை நாமும் மனித சமுதாயம் அனைத்துமே கற்றுக்கொள்ள குழந்தை இயேசுவிடம் மன்றாடுவோம்.